நல்ல அன்பானவர்களே, நம்முடைய ஆராதனையை நாம் தொடங்குவோம், ஆராதிப்போம். நம்முடைய ஆராதனை என்பது ஞாயிற்றுக்கிழமை 2 மணியிலிருந்து 4:30 மணி மட்டுமல்ல. நம்முடைய ஆராதனை 24 மணித்தியாலுமே நம்முடைய ஆராதனை தான். வேதவாக்கியம் சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள், அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. 24 hours இதில் ஒரு பகுதி தான் நாங்கள் செய்ய போகிறோம். எல்லாரையும் கூடி நாங்கள் ஒருவரை விசாரித்து பார்த்த நோக்கம் அது தெரியும். நான் ஏன் கூடி வந்திருக்கிறேன், ஒருவரை விசாரித்து ஒருவருக்கு தேவையானதை சந்திக்க முடியுமானால் சந்தித்து, அப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு ஊழியத்தை செய்து சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கனப்படுத்துவதற்காக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். அன்பெனவே நாம் கூடுதலையுடைய தரிசனத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. இதில் நாம் எல்லாருமே சேர்ந்து தான் ஊழியம் செய்கிறோம். எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஒருவரை ஒருவர் கவனித்து புத்தி சொல்லுங்கள், ஒருவரை ஒருவர் கவனித்து புத்தி சொல்லுங்கள். ஒருவர் எல்லாரையும் கவனித்து புத்தி சொல்லுங்கள். ஒருவரை பார்த்து புத்தி சொல்லி தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி விழுந்து விட்டவர்களை தூக்கி எடுத்து பேதைகளுக்கு அறிவை கொடுத்து ஞானத்தை கொடுத்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி சகலதும் எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அதை நாங்கள் மனதில் வைத்தவர்களாக கர்த்தருக்கு முன்பாக நாம் இப்படியான ஒரு ஊழியத்தை சேவையை ஆராதனையை செய்வோமாக. ஏற்கனவே நாம் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். எனவே மீண்டுமாக நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எழுந்து நின்று ஒரு சங்கீத பகுதியை வாசித்து நாம் நம்முடைய பாடல் ஆராதனை சோத்திர ஆராதனைக்குள்ளாக நாம் செல்வோமாக. சங்கீதம் 118வது சங்கீதம், அதனுடைய 1 to 9 வசனங்களை நாங்கள் வாசிப்போமாக. சங்கீதம் 118:1. இது ஒரு நன்றி துதி பாடல், நன்றி கீதம். எனவே முதலிலே நாம் ஒரு நன்றி கீதத்தை நாம் ஏறெடுப்போம். சங்கீதம் 118, Psalm 118:9. டச் பைபிளில் ஒருவேளை 1 to 10 இருக்கலாம், தமிழிலே 1 to 9. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுபவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எனவே இந்த வாக்கியங்கள் ஊடாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். எனவே அருமையானவர்களே, கர்த்தர் பேரில் பற்றுதல், அதாவது மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் என்று சொல்லும் பொழுது, மனுஷனை நம்பித்தான் நாங்கள் அநேக காரியங்களை செய்கிறோம். மனுஷனை நம்பிதான் நாங்கள் பஸ்ஸில் ஏறுகிறோம், மனுஷனை நம்பிதான் வாகனத்தில் ஏறுகிறோம், விமானத்தில் போகிறோம், மனுஷனை நம்பிதான் கடையில் சாமானை நாம் வாங்குகிறோம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, அவனை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இவன் பாதுகாப்பான், இவன் நடத்துவான், இவன் செய்வான் என்று சொல்லி அப்படியாக நம்பாதபடிக்கு கர்த்தர் பேரில் கர்த்தரை என்னை நடத்துவார், கர்த்தரை இந்த மாதத்திலும் என்னை வழி நடத்துவார், இந்த மாதத்திலும் கர்த்தர் எனக்கு போஷிப்பார், உடுத்துவிப்பார், பராமரிப்பார், சகலதும் அவர் எனக்கு செய்வார். எனவே நான் அவரை நம்பி இருக்கிறேன். மனுஷர் மூலமாக அவர் இந்த அனுகூலமான துணையை அவர் செய்வார் நிச்சயமாக என்ற நம்பிக்கையோடு கூட நாம் வாழ வேண்டும். எனவே ஒரு பாடலை நாங்கள் படிப்போமாக. இந்த பாடலை பாதம் ஒன்றே வேணும் என்ற பாடலை நாம் எல்லாருமே சேர்ந்து படிப்போமா. ஒரு பழைய பெரும் பாடல், டி மேஜர். கொஞ்சம் மைக் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க. டி மேஜர். சரி, பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரிலே வேறும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரிலே வேறும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். பாதமே
இந்த பாவிகளுக்கு சேரும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். வீசுங்கவல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த, வீசுங்கவல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாவிகளுக்கு சேரும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிடமற்றையும் மாக்கினியாவை சீக்கிரமே மரம் போக்கி நடந்த, போக்கிடமற்றையும் மாக்கினியாவை சீக்கிரமே மரம் போக்கி நடந்த பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாவிகளுக்கு சேரும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். வானிலந்தோர் உயர் வானிலந்தேற வல்லாணி துளைத்திட சாலை கொடுக்க, வானிலந்தோர் உயர் வானிலந்தேற வல்லாணி துளைத்திட சாலை கொடுக்க பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாவிகளுக்கு சேரும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். சாதமடைந்தவர் சாதரவாய் வீர சாதமருள் இயேசுநாதனே என்றும், சாதமடைந்தவர் சாதரவாய் வீர சாதமருள் இயேசுநாதனே என்றும், பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாவிகளுக்கு சேரும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாடலுக்கு பெயர் யாழ்ப்பாணத்து பாடல். அன்று யாழ்ப்பாண மக்கள் ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சபடியால்தான் கொஞ்ச காலம் அவர்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்ந்தார்கள், உயர்வடைந்தார்கள். இன்றைக்கு இந்த பாதத்தை விட்டு படிப்போ உயர்வோ அது இது என்று சொல்லி அவர்கள் பெரிய பெரிய பணம் காசு என்ற பாதத்தை பிடிச்சார்களோ, வந்தது அழிவு யாழ்ப்பாண மக்களுக்கு, யாழ்ப்பாணத்துக்கு. இனியாவது வெளிநாட்டில் வந்த பிறகாவது அவற்றை பாதத்தை பிடிங்க, போய் காசையும் பணத்துக்கு போய் பாதத்தில் விழாத பிடிக்கு. வெளிநாட்டுக்கு வந்த பிறகாவது அவருடைய பாதம் போதும் என்று போமானால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் தமிழ் மக்களுக்கு கிடைத்தது. அதனால தான் இது யாழ்ப்பாணத்து பாடல் என்று பேர் இருக்கு. இது பழம்பெரும் பாடல். அப்படி படித்தார்கள், எங்களுக்கு பாதம் ஒன்றே வேண்டும் என்று. அதே போல் நாமும் அவருடைய பாதம் போதும் என்று நாம் சொல்லுவோமாக. அவருடைய பாதத்தில் தான் நமக்கு விடுதலை இருக்குது. அவருடைய பாதத்தில் வந்தவர்கள் பிசாசிலிருந்து விடுதலை அடைந்தார்கள், போதனை அடைந்தார்கள், குணம் அடைந்தார்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவருடைய பாதத்தில் வந்த மக்களை எடுத்து வாசித்து பாருங்கள், அருமையான காரியங்கள் நடந்திருக்கு. எனவே அவருடைய பாதத்தில் வந்திருக்கிற நாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பாடலை நாங்கள் படிப்போம். உண்டு அது அதிகமாக உங்களுக்கு தெரியாது. டி மைனர்ல தான். கர்த்தாவை நல்ல பக்தியாலே எப்போதும் நம்பும் நீதிமான், தீங்கிலேயும் அவராலே காப்பாற்றப்படுவான். உன்னதமான கர்த்தரை சார்ந்தோரு கவர் கண்மலை. இல்லை, நான் சொல்லி கொடுத்தபடி போ, அடுத்தது போ. அழுத்தும் கவலைகளாலே பலம்
சஞ்சலத்தினாலே தவிப்பது விசாரத்தாலே நமக்கு இக்கட்டதிகரிக்குது. உன் காரியத்தை நடமாக திருப்ப வல்லவருக்கு நீ அதை ஒப்புவிப்பாயாக. விசாரிப்பார் அமர்ந்திரு. மாதிட்டமாய் தயாவர உன் தாழ்ச்சியை அறிந்தவர். கர்த்தாவை நல்ல பக்தியாலே எப்போதும் நம்பும் நீதிமான். இந்த பாடல் மார்ட்டின் லூத்தர் காலத்தில் சேர்ச்சில் பாடினது. இந்த பாடல் அருமையான பாடல்கள், தீர்க்க தரிசனமான பாடல்கள். எனவே இவையெல்லாம் நாங்கள் மறக்கக்கூடாது. எனவே இந்த ஒரு பாடலை நாங்கள் பார்த்தோம். அருமையான வரிகள். கர்த்தாவை நல்ல பக்தியாலே, உண்மையான சுத்த பக்தியோடு எப்போதும் நம்புகின்ற நீதிமான் எல்லா தீங்கிலிருந்தும் அவரை அன்பாய் காப்பாற்றப்படுவார். உன்னதமான கர்த்தரை சார்ந்தோருக்கு அவர் கண்மலை. மறக்கக்கூடாது. எனவே அப்படியான பாடல்களை எந்த தாளம் ஒன்று மட்டுமல்ல, இப்படியாக எல்லாருமா சேர்ந்து படிப்பார்கள். ரைட், இன்னொரு பாடலை பாடுவோம். கர்த்தர் உற்சாகமாய் கரங்கள் தட்டி பாட போகிறோம். உற்சாகமா இருக்கிறீங்களா? ரைட், பாடுவோமா? கர்த்தர் சுத்தமா. ரைட், இமேஜர் இமேஜர் நம்மை நினைத்தாரே
ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாடல் ஆராதனை தாளத்தோட பாட்டோட ராகத்தோட படித்தால் ஒரு ஹீலிங் இருக்கு. பாட்டுகளுக்கு சக்தி இருக்கு. ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு. டிப்ரெஷன், மனக்கவலை, துக்கம், அதனால துக்கத்தில் துதியுங்கன்னு வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு துன்பம் வரும்பொழுது துதியுங்க, துன்பம் வருங்கால் நகுக என்று திருவள்ளுவர் கூட எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் நம்முடைய வேதத்தில் துன்பம் உபத்திரங்கள் வரும்பொழுது பாடி துதியுங்க, விடுதலை கிடைக்கும் என்றபடி. அதே சமயம் பிள்ளையா தாளை போட்டு படிச்சிங்களோ இருக்கிற வியாதியெல்லாம் வந்து சேர்ந்துடும். அதையும் கவனம் வச்சுக்கணும். எனவே வந்து நாங்கள் விடுதலையோடு சுகமடைஞ்சு மென்டலில் ரிலீக்ஸ் ஆகி போகணும், இருதயத்தோடு மகிழ்ச்சியாய் போகணும், மிக முக்கியம். எனவே தான் தாகத்தோடு நாம் பாடுவோம். இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை இன்னமாக துதிப்போமாக. இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்த நம்முடைய வினேசரை நாம் பாடி கர்த்தரை துதிப்போமாக. இந்த நாள் ஒரு இ மைனர் எடுக்கிற ரைட், டி மைனர் எடுப்போம். டி மைனர். இந்த மட்ட காத்த வினேசரை இனிமேலும் காத்து எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தின் நாட்களிலே போனாமே துதிகளுடனே காத்திருப்போம் இயேசுவை. அல்லேலூயா ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே காத்திருப்போம் இயேசுவை. சோதாவும் சங்கடமும் நம்பினில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சோதாவும் சங்கடமும் நம்பினில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாவபிசாசி சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றிட்டவர். இயேசு நாமத்தில் அகற்றிட்டவர். சோதரிப்போனாவே துதிகளுடனே காத்திருப்போம் எங்கள் இயேசுவை. அல்லேலூயா சோதரிப்போனாவே துதிகளுடனே காத்திருப்போம் எங்கள் இயேசுவை. காப்போமோடு தானே போலவே இந்த மலையோவில் என்னை காக்கும் தேவனே. காப்போமோடு தானே போலவே இந்த மலையோவில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான திருமையை மேலே மகிதானி ஊற்றினீரே, மகிதானி ஊற்றினீரே. சோதரிப்போனாமே துதிகளுடனே காத்திருப்போம் எங்கள் இயேசுவை. அல்லேலூயா சோதரிப்போனாமே துதிகளுடனே காத்திருப்போம் எங்கள் இயேசுவை. கடமையெல்லாம் முடிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. கடமையெல்லாம் முடிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உங்கள் மனிதனில் இறங்கிய வாருமே, நாம் மறுரூபமடைந்திடவே, நாம் மறுரூபமடைந்திடவே. சோதரிப்போனாமே துதிகளுடனே காத்திருப்போம் எங்கள் இயேசுவை. அல்லேலூயா சோதரிப்போனாமே துதிகளுடனே காத்திருப்போம் எங்கள் இயேசுவை. காத்திருப்போம் எங்கள் இயேசுவை. காத்திருப்போம் எங்கள் இயேசுவை. இந்த வருடம் தொடங்கி பாருங்கள், ஐந்தாவது மாதத்தில் வந்து விட்டோம். 4 மாதங்கள் எப்படி போச்சுதோ தெரியாது. 4 நிமிடம் போல போயிட்டு 2026ஆம் ஆண்டுக்குள்ளே வந்து
ஏறத்தாழ நாம் அரைவாசி வருடத்தை கடக்கின்றோம். பாருங்கள், காலங்கள் வேகமாய் செல்லுகிறது, நாட்கள் விரைவாய் ஓடுகிறது, நாமும் கடந்து போகிறோம் இந்த பூமியை விட்டு. இப்படியாக ஆண்டோடைய வருகையும் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் எவ்வளவாய் ஆண்டவரை இருக பற்றி, எவ்வளவாய் பரிசுத்தத்தோடு வாழ்ந்து, எவ்வளவாய் கர்த்தருக்காக நாங்கள் வாழ வேண்டியவர் என்பதை சிந்தித்து பார்ப்போம் அன்பானவர்களே. இனி காலம் செல்லாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். காலம் முடிஞ்சது, புறஜாதிகளுடைய காலம் முடியுது. இப்போ யூதர்களுக்கு தொடங்க போகுது காலம், ரட்சிப்பு. அதனால் இந்த நாளும் இருக்கிற நாட்களே பரிசுத்தாவிலே நிறைந்து ஒருவருக்கு ஒரு ஒற்றுமையாக அன்பாக சுவிசேஷத்தை அறிவித்து தேவராஜ்யத்தில் கட்டுவதிலே கர்த்தர் நமக்கு பலன் தரட்டும். நன்றியோடு ஒரு பாடுவோம், ஒரு கீதத்தை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக பாருங்க. சந்தோஷமாய் பாடணும். பாடுறத பார்ப்ப முகத்தை ஒரு சிரிப்பு இருக்கணும். துக்கத்தோட அப்படியாக ஒரு கோபத்தோட படிக்கக்கூடாது. அநேகற்ற முகத்தில் கோபத்தோட படிக்கிற மாதிரி இருக்கு. சிரிச்ச முகத்தோட படிக்கணும். பாடுவோமா? உள்ளமானந்த கீதத்திலே இந்த நாத்து மனீசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. இந்த நாத்து மனீசரையே வாழ்த்தியே பாடிடுவே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாடிடுவே. இந்த நாட்டு மனீசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. இந்த நாட்டு மனீசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே
உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்கிறதா, அல்லது உள்ளம் ஆத்திர கீதத்திலே வெள்ளமாய் பாய்கிறதா? மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் பாடுவோம். முதல் பந்தியை போடுங்க. அப்ப முதல் சரணத்தை போடுங்க. நல்லா பார்த்து படிக்கணும். பாடல் யார் எப்படி எழுதுனா நீங்க அப்படி படிக்கக்கூடாது. நீங்க உங்களுக்கு அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, வேதம் இருக்கு. பாருங்க. பாவப்பாரம் நிறைந்தவனாய் அல்லது பாவப்பாரம் நிறைந்தவளாய் பல நாட்களாய் நான் அலைந்தேன் அந்த பார சிலுவையிலே எந்தன் பாவங்களை சுமந்தவரே. முக்கிய சொல். பாரங்கள் என்பது கஷ்டமான துன்பம். அது புதுதாக வர்றவர்களுக்கு தெரியும் என்ன கஷ்டப்பாரம். உண்மைதான், அதுதான். ஆனால் விசேஷமாக நான் பாவப்பாரம் நிறைந்தவனாதான், சும்மா உலக பாரம் நிறைந்த இல்லை, வருத்தப்பட்டு பாரம் நிறைந்தவனா என்று சொன்னால் பரவாயில்லை, அந்த பாட்டு சரியாக வரும். ஆனால் பாவப்பாரம் நிறைந்தவனாய்த்தான் நான் இருந்தேன். அந்த சிலுவையிலே எந்த பாவங்களை சுமந்தவரே. இதை கரெக்ட் பண்ணணும். இன்றைக்கு கரெக்ட் பண்ணிட்டா போகணும். படிப்போம். திருப்பி நாங்கள் பிள்ளையா படித்திருப்பீர்கள். திருப்பி படிப்போம். பாவபாரம் நிறைந்தவனா பல நாட்களாய் நான் அலைந்தேன் அந்த பாரசிலுவையிலே எங்கள் பாவங்கள் சுமந்தவரே. பாவபாரம் நிறைந்தவனா பல நாட்களாய் நான் அலைந்தேன் அந்த பாரசிலுவையிலே எங்கள் பாவங்கள் சுமந்தவரே. ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்கிறதே எங்கள் நாட்டுமனேஸ்வரையே என்றும் பாடியே பாடிடுவே எங்கள் நாட்டுமனேஸ்வரையே என்றும் பாடியே பாடிடுவே. ஆனந்த கீதத்திலே மகிழ்ச்சியோடு நாங்கள் படிப்போம். ஒன்றுக்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை சோத்திரத்திற்கு கூட நன்றியோடு கூட நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது அவருடைய தேவ சமாதானம் நம்முடைய சிந்தையை, இருதயத்தை காத்துக்கொள்ளும். தைரியப்படுத்த முடியும். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஒன்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை சோத்தரிப்போமாக. டி மைனர் எல்லாருமாய். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் உந்தன் நாமம் உயர்ந்தே உயர்ந்தே அங்கே வாசம் செய்வீர் உந்தன் நாமம் உயர்ந்தே உயர்ந்தே அங்கே வாசம் செய்வீர் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் உம்மை போல தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகளே உம்மை போல தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகளே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம்
துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் ஒன்றாக கூடி பாடியது போல் கர்த்தரை துதியுங்கள் பார்க்கலாம். கர்த்தரை சத்தமாக அவரை ஏற்றி போற்றி அவர் செய்த நன்மைகளை சிலுவையிலே நமக்காக அவர் செய்த நன்மைகளை கிருபாதார பலியாக தம்மைக்காக ஒப்புக் கொடுத்தார். நம்முடைய பாவங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார், அலைச்சல்களை சுமந்தார், நம்முடைய வாழ்க்கை பாரங்களை சுமந்தார், நம்மை விடுவித்தார், கண்களை திறந்தார், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். இப்படியாக அநேக ஆவிக்குரிய நன்மைகள், சரீர நன்மைகளை அனுதினம் செய்கின்ற நம்முடைய பரம பிதாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் துதிப்போம், அவரை போற்றுவோம், புகழ்வோம், அவருடைய நாமத்திலே நாம் அவரை பாராட்டுவோம், வாழ்த்துவோம், நன்றிகளை ஏறெடுப்போமாக. பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலும் என்னுடைய கண்கள் ஆண்டவரே உடைய கிருபையை காணத்தக்கதாக எங்களுக்கு பாராட்டிய இரக்கமும் கிருபைகளும் பெரியது. இந்த நாளிலும் நாங்கள் வாழ்வதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அழிந்து போகாமல் இருப்பதும் ஆண்டவர் உடைய சுத்த கிருபையினாலே நாங்கள் உடைய சர்வம் நிற்கிறோம். பிதாவே, நீ குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் எங்களுக்கு பாராட்டி அன்பு ஏராளம் ஏராளம். எங்கள் பாவங்களை நீர் எங்களுக்கு மன்னித்திருக்கிறீர், எங்களை விடுவித்திருக்கிறீர். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திரை சுகாரத்தை உரிமையை தந்திருக்கிறீர். தைரியமாய் கிருபாசனத்துக்கு வர ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே எங்கள் உள்ளத்திலே சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர். அப்பா நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர். ஐயா, எதிர்காலத்தில் இருக்கிற பயத்தை நீக்கிருக்கிறீர்கள். மரண பயத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவித்திருக்கிறீர். எங்கள் பிதாவே மற்றும் நாங்கள் நம்பிக்கைக்கிறோம். எங்கள் அருமை ரட்சகர் மூலமாக எங்களுக்கு கிடைத்த ஆண்டவரே எத்தனையோ ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் நாங்கள் இதை கொடுக்கிறோம். ஆணி கடாப்பட்ட பாதத்தை நாங்கள் விழுந்து வணங்கி மற்றும் நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நீர் எங்களுக்கு ஆண்டவரை அனுதினம் எங்களுக்கு செய்கின்ற ஆண்டவரை வழிநடத்துகின்ற ஆலோசனைகளுக்காக நன்றி. நானே நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்றபடி நீங்கள் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து நல்ல மெய்ப்பன் என்பதை நிரூபித்தீர்கள். நல்ல மெய்ப்பனே உங்களை நாங்கள் வழங்குகிறோம். பெரிய மெய்ப்பனாய் இருந்து சபையை கவனித்து ஆண்டவர் சபைக்கு தேவையான ஆண்டவர் மக்களுக்கு ஆடுகளை போஷித்து கண்காணித்து வருகிற உங்களை கவனித்துக் கொண்டு கண்காணிக்கின்ற ஆண்டவரே, பெரிய கண்காணி ஆண்டவரே மற்றும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். மரத்தொழிற்ற பிரகார மெய்ப்பனே, எல்லா மந்தைகளை கூட்டிச் சேர்க்காண்டு வந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் பாதத்தை வணங்குகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். நமக்குள்ளாக எங்களுக்கு கிடைத்த சமாதானம், எங்களுக்குள்ளாக கிடைத்த மகிழ்ச்சி, எங்களுக்குள்ளாக கிடைத்த விடுதலை, ஆரோக்கியம், நம்பிக்கைக்காக நன்றி கூறுகிறோம். இதைவிட தேவ அன்பு எங்கள் இல்லத்தில் ஊற்றுவதற்காய் நன்றி. அது மட்டுமல்ல ஆண்டவரை பாவம் கட்டில சிக்கப்பட்டு விடுவித்து எங்களுடைய இருதயத்தை நவமான இருதயமாய் மாற்றி ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய கட்டளைப்படி நடக்க எங்கள் ஏழை வழிநடத்துகின்றவரே மற்றும் நாம் நன்றி கூறுகிறோம். ஆத்மா அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல என்றபடி எங்களை போஷித்து வேத வாக்கியங்களினாலே ஆண்டவரே எங்களை போஷிக்கிறதுக்காய் நன்றி கூறுகிறோம். அறுவடையை செய்வதற்காய் நன்றி. ஏழைகளாய் இருந்த நம்மை ஆண்டவரே ஞானவான்களாக மாற்றிருக்கிறேன், பரிசுத்தவான்களாய் மாற்றிக் கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். பிதாவின் வலது பாத்திரத்தில் அமர்ந்திருந்து எங்களுக்காய் பரிந்து பேசுகின்ற மகா பிரியம் ஆசாரியாரே நாங்கள் சேர்த்திருக்கிறோம். கோமானே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே நாங்கள் போற்றுகிறோம், உங்களை வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். ஆண்டவரை வணங்கி துதிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ராஜாதி ராஜாவுக்கு மகிமை உண்டாவதாக, அருள்நாதருக்கு மகிமை உண்டாவதாக, கிருபை நாதருக்கு மகிமை உண்டாவதாக, உன்னத மாணவருக்கு மகிமை ஆண்டவர் எப்பொழுதுமே உண்டாவதாக. எங்களுடைய ஆண்டவர் எங்கள் கர்த்தர் எங்கள் வெச்சகரப்பா, நாங்கள் நம்பி இருக்கிற துருகம் ஆண்டவரே, உங்களுடைய ஏறப்பட்ட ரெண்டுக்கு நாளே அப்பா எங்களை கல்வி சுத்திகரித்து ஆண்டவரே
நாளிலும் எங்களை ஆண்டவரே இந்த ஆராதனையில் பார்த்துக் கொள்ளவும் ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களும் துதிகளும் ஆண்டவர் சுகந்த வாசனையாக நம்முடைய சமூகத்திலே சுகந்த வாசனையாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய பாவம் இல்லை போவனால் உண்மை நாம வஞ்சித்துள்ளா இருக்கிறோம் என்றபடி ஆண்டவரே எங்களுடைய பிற திட்டங்களை கிருபையாய் மன்னித்து ஆண்டவர் இரக்கம் பாராட்டி இந்த நாளும் பிள்ளைகளுக்கு இருக்கின்ற வியாதி நோய் பாடுகள் கஷ்ட துன்பங்களை நீக்கி அவர்களை சுத்திகளுக்கு விடுதலை பண்ண வேண்டும் என்று கொண்டாடுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ராஜாதி ராஜாவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே இந்த மத்தியிலே நீ மகிமையாக எழுந்தருள் இருக்க வேண்டும். நீ மகிமையாக ஆண்டவரை அசைவாடும். பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகம் ஒவ்வொருவரும் கிடைக்க வேண்டும். பரிசுத்தாவுடைய ஆண்டவரை பரிசுத்தாவுடைய நிறைவு கிடைக்க வேண்டும். ஆண்டவரே நாங்கள் விடுதலையோடு கூட ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நாம் நிற்க அருள் செய்வீராக. எங்களை கரை திறன் இல்லாமல் ஆண்டவரை குற்றமற்றவர்களாக நிறுத்த போதுமான வல்லவராகி என்னை நாங்கள் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரே நம்முடைய ஆண்டவர் பலி எங்களுக்கு போதும், நம்முடைய ரத்தம் எங்களுக்கு போதும். ஆண்டவரே திருவாதார பலியே அடிக்கப்பட்ட கோவ ஆட்டுக்குட்டியே கர்த்தரா இயேசுவுக்கு நீரை கனத்துக்கு துடிக்கும்போது காத்திரராய் இருக்கிறீரப்பா கொத்துகிறோம். மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. மகிமை ராஜாவை சோத்திரம் சோத்திரம் சபை வல்லவருக்கு சோத்திரம். எங்கள் அன்பு கிறிஸ்துவேசுக்கு சோத்திரம். ரட்சகருக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம். உலாவானவருக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். உலாவே நாங்கள் போற்றி போன்று துதி பாடுகிறோம். புலப்படுகிறாக நன்றிகளப்பா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவுக்கு பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே சேனையின் கர்த்தருக்கே மகிமை உண்டாவது. நன்றி ஆண்டவரே சோத்திரம். மகிமை மகிமை நச்சினை எல்லாம் மத்தியது எங்களை பாடி துதித்து ஆண்டவரே வாசிக்கிறோம். சோத்திரம் சோத்திரம் சுடரே நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி பிதாவே, இந்த வேளையிலும் உடைய வார்த்தையோடு ஜனங்களை ஆண்டவர் போஷிக்கும்படியாகவும் ஆண்டவரே அவர்களை நீங்கள் தைரியப்படுத்தவும் ஆண்டவரே இனிமாய் மண்டையில் கிட்டி சேரவும் ஆண்டவரே ஆரோக்கியம் அடைவு நாங்கள் மன்றாடுகிறோம். ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து நான் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். நாம் கர்த்தருடைய